சென்னை மந்தைவெளி, பட்டினப்பாக்கம், அடையாறு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்போது மந்தவெளி, அடையாறு, திருவான்மையூர், கிண்டி, கத்திப்பாரா உள்ளிட்ட பல பகுதிகளில் கடும் மழை கொட்டி தீர்த்து வருகின்றது. கடந்த அரை மணி நேரமாக நாம் குறிப்பிட்ட இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்கள். சாலையின் இரு ஓரங்களிலும் இருசக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி வைத்துவிட்டு அவர்கள் நீண்ட நேரமாக நின்று கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. ஒரு சிலர் மழையில் நனைந்தபடியே தொடர்ச்சியாக பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். 4 சக்கர வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள் தங்களுடைய அந்த வாகனத்தின் முன்பு இருக்கக்கூடிய முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்று கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாக இது வெயில் காலம் என்பதனால் மாலை 5 மணிக்கு கடும் வெளிச்சமாக இருக்கும், சூரிய உதயமே இருக்கும். ஆனால் ஏதோ மழைக்காலம் போல இது தொடர்ந்து இருள் சூழ்ந்து காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இரவு நேரத்தில் செல்வது போல வாகனங்கள் அனைத்துமே முகப்பு விளக்கை எரிய விட்டபடிதான் செல்கின்றார்கள். ஆனாலும் கூட வாகன ஓட்டிகள், சென்னையினுடைய பொதுமக்கள் இந்த திடீர் மழையின் காரணமாக மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்க முடிகின்றது. கடும் வெப்பம் வாட்டி வதைத்து வரக்கூடிய நிலையில் குறிப்பாக இரவு நேரங்களில் கடுமையான வீட்டில் குமைச்சல் மற்றும் அந்த வெப்பத்தினுடைய வெளிப்பாடு இருக்கக்கூடிய காரணத்தினால் இது போன்று மாலை நேரங்களில் மழை பெய்வது ஒரு குளிர்ச்சியான இதமான சூழலை கொடுப்பதாக குறிப்பிடுகிறார்கள். ஏசி இல்லாமல் வீடுகளில் உறங்கக்கூடியவர்களுக்கு இந்த மாலை நேர மழை என்பது ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே அமைந்திருக்கின்றது. இது ஒரு பருவம் தவறிய மழையாக இருந்தாலும் கூட சிலருக்கு வருத்தத்தையும் பலருக்கு மகிழ்ச்சியையும் கொடுத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய அந்த தகவல் படி இன்னும் சில நாட்களுக்கு சென்னை மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது இது போன்ற மழை தொடரும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.